அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் மற்றும் 4 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அது எந்தெந்த கொஸ்டின் ஒரு 8 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். அதுல எந்தெந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதெல்லாம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வரப்போற ஆஃபில் எக்ஸாம் நம்ம படிச்சுட்டு போறோம். இதை வச்சு பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின், சில கொஸ்டின் நம்ம விட்டுருப்போம், ஓகேவா, கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றதுனால சில கொஸ்டின் 4 மார்க் நடத்தாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணிருக்கோம், படிச்சுட்டு போயிருக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்றது. அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஒரு கம்மியான டைம்ல தான் இந்த வீடியோஸ் அப்படின்றது, இந்த வீடியோ அப்படின்றது இருக்க போது அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது தெரியும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்திருக்கு, இந்த கொஸ்டின் வரல, ஓ இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா 2-3 எக்ஸாம்ல கேட்கறாங்க, சோ இதை வந்து நம்ம படிச்சுட்டு போகணும், சோ இது தேவையில்லை இது தேவை அப்படின்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை வச்சு இந்த கொஸ்டின்லாம் நீங்க படிச்சுட்டு போகும்போது ஓ இந்த கொஸ்டின்லாம் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றதுக்கு, ஓகே இது வந்து என்னது படம் டைப்பான கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க, படம் வரைஞ்சு பாகங்கள் குறிங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப அதை நம்ம படிக்கணும். புக் இன்சைட் கொஸ்டின் போறாங்களா இல்லையா, புக் பேக்ல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்கறாங்களா அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால முக்கியமா இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் மற்றும் 4 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இது பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து 40 வினாக்கள், அதாவது வந்து 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு நான் தமிழ்ல வீடியோ போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுத்துக்கும் சேர்த்து என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 7 மார்க் வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்க. இதை நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வரக்கூட சோசியல் சயின்ஸ் எக்ஸாமுக்காக இருக்கட்டும், இல்லை வரப்போற பப்ளிக் எக்ஸாமுக்காக இருக்கட்டும், வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா, இன்னைக்கு பார்க்கலாமா என்னென்ன கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஒரு 8 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஓகேவா, ஒரு 8 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க, இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்கல, இந்த கொஸ்டின்லாம் படிக்காம போயிடவே கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பாயில் விதி, ஓகேவா, அந்த பாயில் விதி கொஸ்டின் நான் எந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தாலுமே இருக்கு, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு அந்த பாயில் விதி கொஸ்டின். அப்ப அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேவா, என்னது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கலாம். ஓகேவா, அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் இந்த கொஸ்டின் இவ்வளவு ப்ரியாரிட்டியா, இந்த கொஸ்டின் இவ்வளவு வாட்டி கேட்கறாங்களா, அப்ப இந்த கொஸ்டின் நம்ம படிக்காம போக கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எப்பயுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது 13ல இருந்து 22 வரையும் இருக்கும். அதுல 22வது கொஸ்டின் வந்து கட்டாயமா விடையளிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு 14 மார்க் அப்படின்றது இந்த இதுல இருக்கு. ஓகேவா, 2 மார்க் அப்ப வந்து 14 மார்க் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எங்கு எப்போது முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து நீர்த்த HCl மற்றும் H2SO உடன் தாமிரத்தின் வினை என்ன சமன்பாடு தருக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து Ca3PO4 மோலார் நிறையை காண்க, அன்றாட வெயில் pH மதிப்பு முக்கிய வகிக்கிறது எப்படி, ANS ஓட விரிவாக்கம் என்ன, அதை எப்படி பிரிக்கப்படுது, அதை பத்தி கேட்டிருக்காங்க. அரிமானத்தை தடுக்க உலோகத்தின் மீது பாதுகாப்பு அளவை பூசுதல், அதை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து புதை உயிர் படிவங்கள் முக்கியத்துவம் 2 மரபு பொருளியல். அடுத்து ஓல்டு மின்னழுத்த வேறுபாடு கொண்ட கடத்தியின் முனைகளுக்கு உள்ள 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது, அதன் மின்தடையை காண்க. அப்ப கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கணக்கீடு கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா கேட்கறாங்க. ரைட்டா, ஒரு கணக்கீடு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு 3ஆ பிரிக்கிறாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேவா, இது மூணுத்தையும் பிரிச்சு அதுல என்ன பண்றாங்க, இந்த 22 கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அதுல வந்து ஒரு கணக்கீடு கொஸ்டின் அப்படின்றது கன்ஃபார்மா வந்து 22வது கொஸ்டின் பேப்பரா 22வது கொஸ்டினா கணக்கீடு கொஸ்டின் வச்சு அதுக்கு கட்டாயமா விடையளிக்கும். அப்ப இந்த மார்க்கை யார் எடுப்பா அப்படின்னா, கணக்கீடு கொஸ்டின்லாம் படிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க் அப்படின்றது எடுப்பாங்க. ஓகேவா, அதனால ரொம்ப முக்கியம், இது நீங்க தெளிவா படிக்கணும். மீதி உள்ளது என்ன பண்ணணும், நீங்க பார்த்துட்டு போகணும். ஓகேவா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாயில் விதி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம் என்னது, பாயில் விதியை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 4 மார்க். ஓகேவா, இது என்னது 4 மார்க். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், அது 2 மார்க். ஒருவேளை பாயில் விதி மட்டும் கொடுத்து 2 மார்க்லையும் கேட்கலாம். அதனால இது ரொம்ப முக்கியம். பாயில் விதி எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை 2 மார்க்ல கொடுத்து எழுத சொன்னாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், இல்ல 4 மார்க்ல கொடுத்து எழுத சொன்னாலும் எழுத தெரியணும். அதனால இது ரொம்ப முக்கியம். பாயில் விதி அப்படின்னு என்னன்னு தெரியணும். ஓகேவா, அடுத்து இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. அப்ப எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க், சோ டோட்டலா 4 மார்க் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகேவா, அதனால பாயில் விதியை கூறுக, அதுக்கு 2 மார்க் உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. அப்புறம் இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக, அதுக்கு 2 மார்க். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் பிரிச்சு எழுதணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், ஈஸியா ஸ்கோர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும், இது நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்லயும் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால 4 மார்க்லயும் எழுதிக்க முடியும். சரியா, புரியுதா? அப்ப இங்க பாருங்க, எங்கு எப்போது முதல் அணுக்கரு உலை. கொஞ்சம் வந்து புக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது போறாங்க. சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, புக் பேக்ல இருக்க அந்த 2 மார்க் மட்டும் கேட்கறாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து உள்ள போறாங்க, புக் இன்ல போயிட்டு சில கொஸ்டின் வந்து கான்செப்ட் ஆஃப் கொஸ்டின் அதெல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
கான்செப்டாக உள்ள கொஸ்டினும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். அப்போ எங்கே எப்போது முதல் அணுக்கரு உலை திறக்கப்பட்டது கட்டப்பட்டது அந்த கொஸ்டின், HCl மற்றும் H2SO4 தாமிரத்தின் வினை என்ன, அதை சமன்பாடு தருக அப்படின்றது கெமிஸ்ட்ரியிலேருந்து, CA3PO4 2 மோலார் நிறையை காண்க, ANS ஓட விரிவாக்கம், ANS எவ்வாறு பிரிக்கப்படுகிறது. அப்ப இதுல என்ன சார் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மார்க் இது ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப ஈஸியா 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? எப்படி கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். ஓகேவா? என்னது செகண்ட் மிட் மாதிரி இருக்காது. ஓகேவா? ஆஃப் இயர் எக்ஸாம். அடுத்து இதை பாருங்களேன், வீட்டில் உள்ள மின்சுற்றின் புவி தொடுப்பு கம்பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் இருக்க மின்சுற்றின் புவி தொடுப்பு கம்பியோட பங்கு என்ன? எல்இடி விளக்கு நன்மைகள், எல்இடி விளக்கு வந்து மெர்க்குரி இருக்காது, அது ஈஸியாக நமக்கு என்னது பிரகாசமாக இருக்கும், அது என்னது நமக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் பயன்கள் எழுதணும். அடுத்து கீழ்கண்ட சேர்மங்களோட ஐபாக் பெயர் எழுதி அதன் கட்டமைப்பு வாய்ப்பாடுகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? CH3 CH2OH எத்தனால பற்றி என்ன, அசிட்டிக் அமில பற்றி என்ன, CH3 COOH அசிட்டிக் அமிலத்தோட அதோட ஐபாக் பெயர் எழுதி அதோட கட்டமைப்புகளை வந்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, புக் இன்சைடு போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போகணும். இப்போ நான் கொடுக்குற 8 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டினை நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டு போகணும். ரைட்டா? உங்களோட நோட்ஸ் அல்லது கைடில் வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதல் வினாக்கள் அப்படின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணுங்க, அதையும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து 200 மில்லிலிட்டர் 20% எத்தனால் நீர்க்கரிசியில் உள்ள எத்தனாலின் கன அளவை கணக்கிடுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. அடுத்து ஆக்சிசோம்கள் என்பவையாவை ஒரு ஆக்சிசோமின் படத்தை வரைந்து பாகங்களை குறிக்க. ஒளிச்சேர்க்கை அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு அப்படின்னு தெரியும். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது அப்படின்னா ஒருவேளை நீங்க 2 மார்க்ல படிக்கிறீங்கன்னா அது 4 மார்க்ல யூஸ் ஆகும், 4 மார்க்ல படிக்கிறீங்க அப்படின்னா 2 மார்க்ல யூஸ் ஆகும். அப்ப எப்படியோ அப்படி 4 மார்க்லயும் யூஸ் ஆகல அப்படின்னா 7 மார்க்ல யூஸ் ஆகும். அதனால நீங்க படிக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டினும் கண்டிப்பா ஒரு இடத்துல யூஸ் ஆக தான் போகுது. அதனால என்ன பண்ணிக்கோங்க, இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்து அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதி விளக்குக. அட்டையின் மருத்துவ பயன்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹிருடின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். அது நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா ரத்த முறையில வந்து தடுக்கும். ஓகேவா? அதை வந்து அந்த பொருளை வச்சு சில மருந்து பொருட்கள் அப்படின்றது தயாரிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஈஸியா 4 மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா? 1 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஒருவேளை எனக்கு இது இந்த ஒரு பாயிண்ட் தான் சார் தெரியுது அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? என்னது அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடணும். வேற கொஸ்டின் நல்லா தெரியுது அப்படின்னா அதை எழுதணும். இல்ல சார் எனக்கு இது ஒரு பாயிண்ட் தான் சார் தெரியுது, வேற கொஸ்டின் தெரியல அப்படின்னா இதுக்கு எழுதிட்டு இதுக்கு ரெலவெண்டான பாயிண்ட் ஏதாச்சும் எழுதணும். ஓகேவா? அப்ப ஹிருடின் அந்த பாயிண்ட் தெரியுது அப்படின்னா அதை வச்சு ஏதாச்சும் எழுதலாம். ஓகேவா? அதுக்கு கதை அடிக்க கூடாது, கதை அடிச்சா மார்க் அப்படின்றது போட மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு தூய இரட்டை தாவரமானது டிடி, தூய இரட்டை தாவரத்தோட டிடி கலப்பு செய்யப்படுது. இதுல தோன்ற F1 F2 தலைமுறை தாவரங்கள் எவ்வகை தன்மையோடு என்பதை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியம். அடுத்து வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுங்க. குருத்தணுக்கள் எவ்வாறு புதுப்பிக்கப்படுது அந்த செயல்பாட்டிற்கு பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு வினாக்கள். கண்டிப்பா வரப்போற ஆஃப் இயர் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால 2 மார்க்கு 4 மார்க் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்க முடியும். ஓகேவா? இல்லைனா சம்மந்தமே இல்லாம கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரிப்பீட் ஆகாது, உங்களால வந்து மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேவா? 70 மார்க் மேல வரணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்க படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் அப்படின்றது டைம் இருக்கு. அதோட PDF அப்படின்றது நான் கீழே தரேன். ஓகேவா? நான் அதோட ஃப்ரீ PDF அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் படித்த கொஸ்டினை தவிர நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் தெரியும், இந்த கொஸ்டின்லாம் தெரியும். அப்போ தெரியாத ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அந்த கொஸ்டின் எடுத்து படிங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆன கொஸ்டினை விட ரிப்பீட் ஆகாத கொஸ்டின் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் அப்படியே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த PDF அப்படின்றது தரேன். இது டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த கொஸ்டின்லாம் படிச்சிட்டோம். ஓகே, இதெல்லாம் தெரியும், பாயில் விதி தெரியும், அப்புறம் அது இயல்பு வாயு நல்லியல்பு வாயு தெரியும். அப்போ ஓகே, LED விளக்கோட நன்மைகள் அப்படின்றது நம்ம படிக்கல, அப்போ நம்ம ஏன் படிக்கணும்? அப்போ என்ன தெரியணும்? அப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? படிச்சிருக்கணும். ஓகேவா? புரியுதா? அப்படியே பார்ப்பீங்க அப்படின்னா அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சிகள் படிநிலையில் எழுதி விளக்குக. அதை நம்ம படிக்கலையோ அப்படின்னா அதை நீங்கள் படிக்கணும். இது என்னது ப்ரீவியஸ் கொஸ்டினை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன், அது வந்து காப்பி பண்ணி கூட வைக்கல. காப்பி பண்ணி வச்சா கூட என்ன நினைப்பீங்க, சாரா சொல்றாரு, சாரா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றாரு அப்படின்னு தோணும். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்றத நம்மளாலே அனலைசிஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஆஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2 இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். சொன்னா பாயில் விதி கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. பாயில் விதி கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்காது. ஓகேவா? பாயில் விதி கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு வினா பாயில் விதி அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து இசையரங்கள் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? இது நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், அந்த 40 2 மார்க் அப்படின்றது நடத்தியிருந்தேன். ஓகேவா? 40க்கு மேலே இருந்த
2 மார்க் அப்படின்றது நடத்தியிருந்தேன். அதில் நான் அந்த கொஸ்டின் அப்படின்றதெல்லாம் செட் பண்ணியிருந்தேன். ரொம்ப முக்கியமான வினாக்கள். ஓகேவா? அடுத்து அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே வேறுபாடுகள் 4 எழுதுக. அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே இருக்க வேறுபாடுகள் என்னென்ன அதை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்களை எழுதுக. உலோக கலவை உருவாக்குவதற்கான அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து சரியா தவறா இங்கே பாருங்களேன். இப்போ சரியா தவறா வந்து நம்ம 1 மார்க்கில் படிச்சிருப்போம். அந்த 1 மார்க் என்ன பண்ணுறாங்க, அதை 2 மார்க்காக கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. அப்போ என்னது, நீங்கள் சரியா தவறா படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சரியான விடையை தேர்ந்தெடுக்க படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கோடிட்ட இடங்களை படிச்சிருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு 2 மார்க்காக கேட்கலாம். அப்போ சரியா தவறா என்ன பண்ணிருக்காங்க, எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு 2 மார்க் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் பாருங்களேன், ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அடிக்கடி கேட்குறாங்களா? போன கொஸ்டின் பேப்பர்ல தான் பார்த்தோம். ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்ன, ஒளிச்சேர்க்கையோட ஒட்டுமொத்த சமன்பாடு எழுதுங்க அப்படின்றது போன கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். அது ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணிகம் எப்படி எழுதுக, அட்டையில் காணப்படும் மருத்துவ குணங்கள் எழுதுக அப்படின்றது 4 மார்க்ல பார்த்தோம். அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அதனால அட்டையை பத்தி உள்ள லெசன் இருக்கும்ல, அந்த முயல் அப்புறம் அட்டை, அந்த ஒரு படம் கூட போட்டிருக்கும், 16வது லெசனா இருக்கும். தயவு செஞ்சு ஓகேவா, தயவு செஞ்சு அதை படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து பொறுத்துகளை லீகோமியா, ரத்த தட்டுகள், மோனோசைட்டுகள், லீகோமியா இதை வந்து பொறுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து என்னது 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? பொறுத்துக்க அப்படின்றது அதை கொடுத்து என்ன பண்றாங்க, அதை வந்து பொருத்தி எழுதுங்க, அதுக்கு நான் 2 மார்க் தரேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ லீகோமியா எதுக்கு வரும், ரத்த தட்டுகள் எதுக்கு வரும், அப்படி மோனோசைட்டுகள் எதுக்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்க பொறுத்துக்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். என்ன பண்றாங்க அப்படின்னா, லிட்டரலா நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும். அதுதான் அவங்களோட கான்செப்ட். அது சயின்ஸை பொறுத்தளவு எல்லாமே தெரியணும், நான் எப்படி வேணா கொஸ்டின் கேட்பேன் அப்படின்றத அவங்களோட கான்செப்ட். ஏன் அப்படின்னா, நீங்க 1 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா அதை 2 மார்க்ல கேட்குறாங்க. 2 மார்க் தூக்கி 4 மார்க்ல கேட்குறாங்க. 4 மார்க்கு ஒரு 2 மார்க் சேர்த்து உங்களுக்கு 7 மார்க்ல கேட்குறாங்க. அப்போ நீங்க ஒட்டுமொத்த புக்கையும் நீங்க படிக்கணும் அப்படின்றதான் அவங்களோட கான்செப்ட். அப்படிதான் வந்து கொஸ்டினும் இருக்கு. அதே மாதிரி ஏன், எதுக்கு, எப்படி அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ரொம்ப இதெல்லாம் வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸையும் வச்சு உங்கள்கிட்ட கேள்வி அப்படின்றது கேட்குறாங்க. அதனால நீங்க 1 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல். 2 அடுத்து என்னது, பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க, கோடிட்ட நிரப்புக, அப்புறம் என்னது சரியா தவறா, இந்த கொஸ்டின்ல ஒன்று விடாம நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும், ஈஸியா இந்த மாதிரி கேள்வி கேட்டா ஈஸியா மேலே ஆன்சர் பண்ணிட்டு ஈஸியா 2 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்து மனித விந்துசரண அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிக்கும். இது எத்தனை வாட்டி கேட்கறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால இது படிக்கணும். ஓகேவா? 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம். இப்போ பாருங்களேன், எப்பயுமே 22வது கேள்வி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கணக்கீடு கொஸ்டினா வைக்கிறாங்க. அப்ப 22வது கேள்வி என்ன பண்றாங்க, ஒரு கணக்கீடு கொஸ்டின். ஆனா மேல என்ன கொடுத்துறாங்க, 22வது வினாக்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஓகேவா? அப்ப என்ன பண்ண முடியும், 7ல இங்க இருக்கிற 13ல இருந்து 21 வரையும் இருக்கிறதுல நீங்க 6 வினாக்கு மட்டும் தான் விடையளிக்க முடியும். ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா என்ன பண்ணணும், 22 வந்து விடையளிச்சு ஆகணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், மொத்தமா இருக்கிறதுல அப்ப கணக்கீடு கொஸ்டின் படிக்காம போவே கூடாது. கணக்கீடு கொஸ்டினா தான் தூக்கி என்ன பண்றாங்க, 22வது கொஸ்டினா வைக்கிறாங்க. சரி, ஒரு இதை ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்கிறத படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் கணக்கீடு கொஸ்டின்ல இருந்து 2 மார்க் அப்படின்றது வருது. அப்ப என்ன பண்ணணும், கணக்கீடு கொஸ்டின் தெளிவா தெரியணும். மீதி இருக்க கொஸ்டின் வந்து நீங்க படிச்சு அதுல இது உங்களுக்கு தெரியுது அப்படின்றதுல 6 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். புரியுதா? எழுதிருவீங்களா? அடுத்து 4 மார்க்க பாருங்களேன். ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள் இது முன்னாடி நடத்தியிருந்தேன். மின் கடத்துத்திறன் மற்றும் மின் கடத்து எண். அப்ப வேறுபடுத்திய கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இல்லை. அப்ப வேறுபடுத்துக்கு நீங்க படிக்கணும். அடுத்து கிரிக்கெட் விளையாட்டில் மேலே இருந்து விழும் பந்தினை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்தோக்கி இழுப்பது ஏன்? அது வந்து என்னது, தன்னோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, அப்புறம் என்னது, அந்த உந்து வேகத்தை கம்மி பண்றதுக்கு அப்படின்ற பாயிண்ட்லாம் இங்க எழுதணும். ஓகேவா? அதுக்கு 2 மார்க்கு. சாடி மற்றும் பஜனை இடம்பெயர்வு விதி. ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சு கரையும் சேர்மங்கள். இது நான் உங்களுக்கு நடத்தியே இருக்கேன். ரொம்ப ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. ஓகேவா? என்னது, படம் வரைய தெரியும் உங்களுக்கு, நல்லா எனக்கு படம் வரைய தெரியும் சார், நான் சூப்பரா வரைவேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு படம் வரைய தெரியாது அப்படின்னா வேற கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. ரத்தத்தோட பணி என்னென்ன இருக்கு அப்படின்றத பட்டியலிடணும். ஈஸ்ட்ரோஜன் எங்கு உற்பத்தி செய்யப்படுது, மனித உடல்ல, இவற்றோட பணிகள் என்ன, மகரந்த தூளின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னது, இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதை நான் பண்ணிருப்பேன் அப்படின்னா 7 மார்க்ல நடத்தியிருப்பேன். என்னது, ஒரு 4 மார்க்கு, ஒரு 2 மார்க் சேர்த்து நான் பண்ணிருப்பேன், ஒரு 7 மார்க்ல நடத்தியிருப்பேன். தயவு செஞ்சு அந்த கொஸ்டின்லாம், அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நடத்திருக்கேன். ஓகேவா? ஈஸ்ட்ரோஜன் எங்க உற்பத்தி ஆகுது, மனித உடல்ல அதோட பணிகள் என்ன, அப்புறம் மகரந்தோட அமைப்பை படம் வரைஞ்சு பாகங்களை குறிக்க அப்படின்ற கொஸ்டின்லாம் நடத்திருக்கேன். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 7 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. என்ன பண்றாங்க, 7 மார்க்னா 4 மார்க் 2 சேர்த்து வச்சு ஒரு 7 மார்க்கா எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஏபிசின்னு போட்டு ஒரு கொஸ்டினா கேட்கறாங்க. இல்ல பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு அப்படின்னா அதை 7 மார்க்ல கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதனால வந்து அந்த கொஸ்டின்லாம் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவம். அடுத்து ஒரு கரிம சேர்மம் A என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. இதை பதப்படுத்தல் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் எத்தனோட வினைபுரிந்து இனிய மனைவுடைய சேற்றம் B ஐ தருகிறது. ஓகேவா? இது கேட்கறாங்க, ரொம்ப முக்கியம். சரியா?
அடுத்து ஆஃபில் எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 3 ஓகேவா. ராக்கெட் ஏவுதலை விளக்கு இது வரையும் ரிப்பீட் ஆகாதுல, சில கொஸ்டினே வரலையே சார் அப்படின்னா என்ன பண்றாங்க, சில கொஸ்டின் பேப்பர்ல கஷ்டமா கேட்கணுன்றதுக்காக கேட்காத ஒரு கொஸ்டினை கூட கேட்கறாங்க. அப்ப ராக்கெட் ஏவுதலை விளக்குக திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு வந்து சோதனையா தெளிவான படத்தோட விவரிக்க. 3 மின்தடைகள் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு இணைக்கும் போது கிடைக்கும் தொகு மின்தடைக்கான சேவை தகுந்த மின்சுற்று படம் வரைந்து காட்டுக. அப்ப வந்து படம் வரைகிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா. அணுக்கரு பிளவு அணுக்கரு இணையோட தன்மைகள், MgSO4 7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழுது, கரைதிறன் அப்படின்றா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு நடத்திருக்கேன். அன்றாட வெல் pH மதிப்போட முக்கியத்துவம் என்ன, அடுத்து அந்த கணையக ஹார்மோனோட பணிகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, புக் இன்சைடு போயிருக்காங்க. கணைய ஹார்மோன்கள் அப்படின்றது என்ன, டிஎன்ஏவோட அமைப்பு எவ்வாறு இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்னது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கேன் 7 மார்க்ல நடத்திருக்கேன் ஓகேவா. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்க. போக்சோ சட்டம் குறித்து விவரிக்கவும். அடுத்து வந்து H1O3 ஓகேவா, கரைசலில் pH மதிப்பு என்ன, அமோனியால என்ன pH மதிப்பு இருக்கு அதை பத்தி. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியோட முனைகளுக்கிடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் அப்படின்றது செல்லுது, அதோட மின்தடை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேவா. அதெல்லாம் என்னது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது என்னது, இது 7 மார்க் கொஸ்டின். அப்படியே ஒரு வாட்டி பாத்துக்கோங்க எப்படி கேட்கறாங்கன்ட்டு. எதிரொலி என்றால் என்ன பண்றாங்க, 2 மார்க் 4 மார்க் சேர்த்து 7 மார்க் வைக்கிறாங்க. இங்க பாருங்களேன், சாடி மற்றும் பஜன் அப்படின்றது 2 மார்க்ல பார்த்தோமா, ஆல்பா பீட்டா கம்பதிகள் பண்புகள் அப்படின்றது என்னது, அது ஒரு 4 மார்க். அப்ப இது ஒரு 4 மார்க், இது ஒரு 2 மார்க் சேர்த்து ஒரு 7 மார்க்கா கேட்கறாங்க. 6 மார்க் தான் வரும். அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின்லாம் சேர்த்து ஒரு 7 மார்க்ல எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா. அடுத்து என்னது, ஆர்கியாப்ட்ரிக்ஸ் இணைப்பு உயிரியாக கருதப்படுது. ஏன், பூக்கும் தாவரத்தோட சூலக அமைப்பு, ஒரு மகரந்தத்துள்ளிருந்து 2 ஆண் கெமிட்டுகள் அது உருவாகுது, அதை பத்தி எழுதுங்க. நியூரான் அமைப்பை படத்தோட விவரி. இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல் வேறுபாடு இருக்கு ஓகேவா. இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்துக்கோங்க. நான் இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு அதில் என்ன கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க அப்படின்றத இதை வச்சு என்ன படிச்சுட்டு போயிருங்க ஓகேவா. அடுத்து பாயில் விதி ஓகேவா. பாயில் விதி இல்லாம கொஸ்டின் பேப்பரே கிடையாதுன்னு சொன்னா கேட்டுட்டே இருக்காங்களா. அடுத்து போக்குவரத்து செய்ய விலக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன, இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். பாருங்களேன், பொறுத்துகை கொஸ்டின் தூக்கி வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னது, சரியா தவறா சொன்னா, சரியா தவறா எடுத்து வச்சு என்ன பண்றாங்க, அதை வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கறாங்க. அதுக்கப்புறம் துரு என்றால் என்ன, துருவாருக்கான சமன்பாடு என்ன, Fe2O3 அதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணணும், துரு சமன்பாடு எழுதணும். துரு காரணம் என்ன, ஈர காற்று வேணும், அது ஆக்சிகரம் அடையணும், அப்பதான் வந்து அந்த துரு வந்து அந்த இரும்பு அப்படின்றது துரு பிடிக்கும் அப்படின்றது எழுதணும். மீள் மற்றும் மீளாவணையை வேறுபடுத்துக இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது, ரொம்ப முக்கியம். அப்புறம் இடையிடை திசு மீசோஃபில் பற்றி குறிப்பு உரைக்க. தைராய்டு ஹார்மோன்கள் ஆறுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுவது ஏன், ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா. இது அல்லோசோம்கள் என்றால் நீரின் மூலக்கூறு நிறைய காண்க. அல்லோசோம்கள் அப்படின்னா என்ன, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்களேன், 4 மார்க் நிலைமம் என்பது அது அதோட வகைகள். இந்த கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது ஓகேவா. அடுத்து குவிலன்ஸ் LED விளக்கோட நன்மைகள், தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல், சோப்பு டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக. அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி, நியூரானின் படம் வரைந்து பாகம் குறிக்க. காடுகளோட முக்கியத்துவம், அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயலொத்த உறுப்புகளையும் வேறுபடுத்துக. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் கரைசலின் pH மதிப்பு காண்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஓகேவா. அடுத்து பொது ஈர்ப்பியல் விதி ஓகேவா. அதுக்கு என்ன பண்றாங்க, எங்கேயாச்சும் கேட்கலையே அப்படின்னா பாவம் பார்த்தேனாது அந்த கொஸ்டின் தான் தூக்கி வச்சிடறாங்க ஓகேவா. பொது ஈர்ப்பியல் விதி அப்படின்னா என்னென்ன, தூர பார்வை குறைபாட்டிற்கான காரணம், மீயொலி உணரும் போது ஏதேனும் 3 விலங்குகளை குறிப்பிடுக, நாய் வவ்வாலு, அதை பத்தி நீங்க எழுதணும் ஓகேவா. அடுத்து செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன, இந்த கொஸ்டின் முக்கியம். என்ன பாருங்க, அந்த IUPAC முறை கொஸ்டின் வந்து கேட்காம இல்லவே இல்லை பாருங்க, அதை என்ன பண்றாங்க ரிப்பீட்டடா கேட்கறாங்களா. அடுத்து அணுக்களும் மூலக்கூறுகளில் உள்ள வேறுபாடு. அப்ப வேறுபாடு இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது. வேறுபாடு எங்க பார்த்தாலும் வேறுபாடு படிக்கணும். புக் இன் சைடுல வேறுபாடு இருக்குன்னா அந்த வேறுபாடையும் படிக்கணும் ஓகேவா. அடுத்து குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்வது ஏன், குளிர் பிரதேசத்துல இருக்கிற நீர்வாழ் உயிரினங்கள் ஏன் அதிகமா வாழுது அப்படின்றதெல்லாம் நான் நடத்தியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. 9th 10th யூடியூப் சேனல்ல தான் இருக்கு. சயின்ஸ் வந்து தமிழ்ல வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா. அடுத்து இதய வாழ்களோட முக்கியத்துவம் என்ன, ரொம்ப முக்கியம். அடுத்து விந்து செல்லோட அமைப்பு ஓகேவா. விந்து செல்லோட அமைப்பு இல்லாம கொஸ்டின் பேப்பர் இல்லை ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்கிராட்ச் என்றால் என்ன. அடுத்து என்னது 22வது கொஸ்டின் வந்து எப்பயுமே ஒரு கணக்கீடு கொஸ்டின். உங்க நோட்ஸ்ல இல்ல கைட்ல என்னது கணக்கீடு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா கேட்பாங்க சரியா. அடுத்து ஒளியின் ஏதேனும் 4 பண்பு, நல்லியல்பு வாயு சமன்பாடு, ஆல்பா பீட்டா காமாக்களோட பண்புகள், நுரை மிதப்பு முறையில் தத்துவம் யாது, வினை விளை பொருள் கண்டறிய அது, வேதி சமலை என்றால் என்ன, அதோட பண்புகள் என்ன, பசுங்கணித்தோட அமைப்பு. அடுத்து என்னது மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார், மருத்துவத்துறையில் ஒளி திரும்பத்தின் முக்கியத்துவம் எழுதுக, இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுது. அடுத்து மின்சுற்றில் பாயும் மொத்த மின்னோட்டம், ஒவ்வொரு மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டம் ஓகேவா. இதெல்லாம் வந்து என்னது ரிப்பீட்டடா கேட்கறாங்க பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்கறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒளியின் ஏதேனும் 4 பண்புகள், ஒளி அப்படின்றது நேராக தான் போகும், அது ஒரு வகை ஆற்றல் அப்படின்றதெல்லாம் எழுதணும்.
அடுத்து நல்லியல்பு வாயுவோட சமன்பாடு இது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நடத்தியிருக்கேன் ஓகேவா. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்க ஓகேவா. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு என்ன பண்ணியிருக்கேன் 7 மார்க் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க ஓகேவா. அடுத்து நுரை மிதைப்பு முறையோட தத்துவம், வினை விளைபொருட்களை கண்டறிக அப்படி அது வேதி சமநிலை அப்படின்னா என்ன, அதோட பண்புகள், பசுங்கணிகத்தோட அமைப்பு என்ன, பசுங்கணிகத்தோட அமைப்பு அப்படின்றது, மெண்டல் தன்னோட ஆய்வுக்கு என்ன வகையான தோட்டப்பட்ட செடியை தேர்ந்தெடுத்தாரு, மருத்துவத்துறையில உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக, இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் புரியுதா. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 6 ஓகேவா. அடுத்து குவிலன்ஸ் மற்றும் குளிலன்ஸ் வேறுபடுத்துக பாயில் விதி ஓகேவா. பாயில் விதி இல்லாம கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இல்ல, தயவு செஞ்சு பாயில் விதி இந்த வேறுபடுத்த கொஸ்டின் குவிலன்ஸ் கொலிலன்ஸ் தூர பார்வை கிட்ட பார்வை மையோபியா ஹைப்பர் மெட்ரோபியா இந்த கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. அது வந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு ஈஸியா 70 மார்க் மேல எடுக்கலாம் ஓகேவா இதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா. அடுத்து துறை என்பது என்ன, அது உருவாக்குறதுக்கான சமன்பாடு என்னது, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா தெரியுதா. அடுத்து பாருங்களேன் கோடிட்டு இடத்தை குத்துக்கி ஒரு 2 மார்க்ல கேட்கறாங்க. கோடிட்டு இடம் வந்து ஒரு 2 கொஸ்டின் அதுக்கு என்ன பண்றாங்க 2 மார்க்ல கேட்கறாங்க. ஒரு பழச்சாற்றோட பிஹெச் மதிப்பு 5.6 அது நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது அதோட பிஹெச் மதிப்பு அதிகமாகதா குறையுதா. அடுத்து மின்னாற்பகு அப்படின்றது டேஸ் வகை வினை அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு படத்தை குறிச்சிட்டு அதில் உள்ள ஏபிசிடி அப்படின்ற பாகங்களை வந்து அடையாளம் காணவும். அப்போ ஏபிசிடி அப்படின்றது என்ன, அப்போ என்ன பண்ணணும் நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு டைம் இருக்கப்போ ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து அந்த உள்ள இருக்க படத்தோட அதனால அந்த பாகங்களையாச்சும் படிச்சுட்டு போகணும் ஓகேவா. 70 மார்க் மேலே எடுக்கணும்னா அந்த அந்த லெசன்ல இருக்க அந்த பாகங்கள் ஓகேவா. இப்போ மூளை இருக்குன்னா அந்த தலாமஸ் இருக்கு, ஹைப்போ தலாமஸ் இருக்கு, முன்மூளை புறணி இருக்கு, தண்டோடம் இருக்கு, முகுலம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எங்கெங்க இருக்கு அப்படின்றது தெரியணும். அப்பதான் நீங்க பண்ண முடியும் கோடு போட்டு அதை எழுத தெரியணும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் படம் கொடுத்து அதுல கேட்பாங்க, அது ரொம்ப முக்கியம். ஒகசாக்கி துண்டுகள் ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த புதை உயிர் படிவங்கள் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும் அது அதுக்கப்புறம் பொறுத்துக்க ஓகேவா. 1 மார்க் படிச்சீங்கன்னா 2 மார்க் எழுதலாம், 2 மார்க் படிச்சீங்கன்னா 4 மார்க் எழுதலாம், 4 மார்க் படிச்சீங்க அப்படின்னா 7 மார்க் எழுதலாம் ஓகேவா. அப்ப என்னது அவங்களோட கான்செப்ட் என்னன்னா புக்கு ஃபுல்லா படிச்சிருந்தா ஈஸியா 70 மார்க் எடுக்கலாம் ஓகேவா. அதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க புக்குக்கு பின்னாடி இருக்க 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் புக்கு இன்சைடு வாங்க ஓகேவா. அப்புறம் பொறுத்துக்க திருத்தி குறித்து அதன் வகைகள் குறித்தும் எழுதுக. கப்பலிலிருந்து அனுப்பப்பட்ட மீயொலி கடலோட ஆழத்தில் எதிரொலித்து மீண்டும் ஏற்படைய 1 வினாடி எடுத்துக்குது. நீரின் ஒளியோட வேகம் 1450 மீட்டர் வினாடி. என்னோட கடலோட ஆழம் என்ன சார், எனக்கு எல்லா கணக்கீடு கொஸ்டின் எல்லாம் படிக்க முடியல அப்படின்னாலும் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கணக்கீடு கொஸ்டின் வச்சு படிச்சுட்டு போங்க ஓகேவா. இந்த 8 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கணக்கீடு கொஸ்டின் வச்சு படிச்சுட்டு போங்க ஓகேவா. அடுத்து ராக்கெட் ஏவுதல், எளிய நுண்ணோக்கியோட பயன்பாடுகள், எல்இடி விளக்கு நன்மைகள் என்னது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ராக்கெட் ஏவுதல் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, எல்இடி விளக்கோட நன்மைகள் ரிப்பீட் ஆகுது, அன்றாட பிஹெச் மதிப்பு அது ரிப்பீட் ஆகுது. அப்புறம் ஈரமுறிஞ்சி சேர்மங்கள், ஈரமுறிஞ்சி கரையும் சேர்மங்கள் அது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்றுல சுவாசம் காற்றுலா சுவாசம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுப்பதற்கான தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் படிநிலைகள் என்ன இதெல்லாம் வந்து புக் இன்சைட்ல கேட்பிருக்காங்க. அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்வுகள் ஓகேவா அது ரொம்ப முக்கியம். மருத்துவத்துறையில் உயிரி தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவம் ஓகேவா இந்த கொஸ்டின் முக்கியம் ஓகேவா. கீழ்கண்ட நிறைய கணக்கெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ 32வது கொஸ்டின் என்ன பண்றாங்க, எப்பயுமே உங்களுக்கு ஒரு கணக்கு சம்பந்தமான ஒரு கொஸ்டினா இருக்கு, இந்த கொஸ்டின் தெளிவா படிக்கணும் சரியா. ப்ரீவியஸ் கொஸ்டின் 7. அடுத்து குவிலன்ஸ் குளிலன்ஸ் வேறுபடுத்துக ஓகேவா. ஒரு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இசை அரங்களில் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன், துரு உருவாவதற்கான சமன்பாடு, வெப்பநிலையை டெம்பரேச்சர் நம்ம அதிகப்படுத்தும் போது வினையோட வேகம் ஏன் அதிகரிக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எப்பயுமே நான் முன்னாடி உங்களுக்கு நடத்திருக்கேன், வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவும் அதோட வினைவேகம் அப்படின்றது அதிகரிக்கும். செறிவு அதிகமாக இருந்தால் அதோட வினைவேகம் அதிகரிக்கும், வாயு அதிகமாக இருந்தால் அதோட வினைவேகம் அதிகரிக்கும், அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதோட வினைவேகம் அதிகரிக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எளிய கீட்டுடன் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக. சுவாச ஈவு என்றால் என்ன, இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்னது நீங்க படிச்ச கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஓகே இதெல்லாம் படிச்சிடும் அப்படின்னு போயிடுங்க. படிக்காத கொஸ்டின் இப்போ நீங்க வந்து சுவாச ஈவு நீங்க படிக்கல அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு அப்படின்னா இது நீங்க படிக்கணும். ஒருவேளை வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு ஓகேவா. அதனால உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரனாலும் இந்த 8 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ரிப்பீட்டா நீங்க படிச்சுட்டு போகணும் ரைட்டா. அடுத்து முகிலின் பல் வாய்ப்பாடு எழுதுக. சிஎன்சியோட விரிவாக்கம் என்ன, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வந்து விரிவாக எழுதுங்க அப்படின்னு கேட்டுருங்க. அதே மாதிரி சொன்னா ஒரு படத்தை கொடுத்து ஏபிசியோட பாகங்களை வந்து அடையாளம் காணவும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. அதனால இது ரொம்ப முக்கியம் ஓகேவா. அடுத்து ஆர்கிமெடிஸ் இணைப்பு உயிரியாக கருதப்படுவது என்ன. அப்புறம் 22வது கேள்வி எப்பயும் போல ஒரு கணக்கீடு கொஸ்டின், இந்த கணக்கீடு பார்த்துட்டு போயிருங்க. அப்புறம் ராக்கெட் ஏவுதல், எல்இடி விளக்கோட நன்மைகள், ஒரு பொறுத்துக்க, அப்புறம் சரியா தவறா ஓகேவா, உலோகம் என்றால் என்ன, உலோக கலவை அப்படின்னா என்ன, மீள் மற்றும் மீளாவணையை வேறுபடுத்துக. உங்களுக்கு இன்னொரு விஷயம் வேறுபடுத்துக, உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாலும் 4 பாயிண்ட் எழுதுங்க, 4 மார்க்ல கேட்டாலும் 4 பாயிண்ட் எழுதுங்க ஓகேவா. ஒரு பாயிண்ட் தப்பானாலும் எக்ஸ்ட்ரா மார்க் போடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு ஓகேவா. அதனால வந்து
2 மார்க்ல தானே சார் எழுதுனா, நான் 2 பாயிண்ட் மட்டும் எழுதுறேன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேவா? அந்த நீங்க 4 மார்க்ல படிச்சீங்கன்னா அது அப்படியே 2 மார்க்ல எழுதுங்க. ஓகேவா? அப்படி எழுதுனா தான் ஒரு 2 பாயிண்ட் தப்பானாலும் மீதி மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் போல்டிங் என்றால் என்ன ரொம்ப முக்கியம். போல்டிங் அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். வேதி தூதுவர்கள் என்பது யாது? டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தில் நடைமுறையில் பயன்பாடுகள் இது. டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலமா ஏதாச்சும் பொருள் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது சம்பந்தமா எழுதணும். உட்கலப்பு வெளிக்கலப்பு கண்டிப்பா படிங்க. மண்ணரிப்பை நீங்க எவ்வாறு தடுப்பீர்? மண்ணரிப்பை எப்படி தடுக்கலாம்? ஏன்னா வந்து அந்த மாடுகள் மேறதை வந்து கட்டுப்படுத்தணும், மரங்களை வளர்க்கணும், அப்புறம் என்னது எதிர் சைடில் உழுகணும், அதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸா எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்றாங்க, என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்காம இருக்க மாட்டாங்க. ஒரு கரைசல் ஹைட்ராலிக் அயனி செறிவு அந்த போலினில் அதன் pH மதிப்பு என்ன? 1.0 10 to power -11 அதை பத்தி கேட்கறாங்க. ஓகேவா? அடுத்து நியூட்டனோட இரண்டாம் விதி. ஓகேவா? அப்புறம் ஓம் விதி. நியூட்டனோட இரண்டாம் விதி, அப்புறம் ஓம் விதி. குளிர் பிரதேசத்துல நீர்வாழ் உயிரினங்கள் ஏன் அதிக நாள் உயிர் வாழுது? அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்றாங்க, அடிக்கடி கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், அது படிச்சிருங்க. முயலோட டயாலிசிஸ் எவ்வாறு உருவாது? அப்புறம் பொறுத்துக்க. அப்ப என்னது 1 மார்க் படிச்சீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா 2 மார்க்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து மெட்டாலிசிஸ் என்றால் என்ன? ஒரு ஆக்சியோமின் படமறைந்த பாகங்களை குறிப்பிடுக. வன உயிரினங்கள் வாழ்விடம் அளிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன? இதெல்லாம் வந்து நம்ம ஜெனரலாவே எழுதலாம், ஆனா படிச்சு எழுதுங்க. ஓகேவா? அடுத்து ஒரு ஊடகத்தின் 200 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒரு ஒளியானது 400 மீட்டர் வினாடி வேகத்தில் பரவுகிறது. ஒளி அலையின் அலைநீளம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? 22வது கொஸ்டின் பேப்பர் எனக்கு எதுவுமே தெரியல சார், இதுவரை எனக்கு கணக்கிட்டு படிக்கல அப்படின்னா இந்த 8 ஓகேவா 8 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்க. இந்த 8ல இருக்க கணக்கிட்டியாச்சும் படிச்சுட்டு போங்க. இது மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது, எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போனோம். இதை மட்டுமாச்சும் தயவு செஞ்சு படிச்சு போயிருங்க, எல்லாத்தையும் படிக்கல அப்படின்னாலும் கூட. ஓகேவா? அப்புறம் நிலைமத்தோட பல்வேறு வகைகள், குவிலன்ஸ் ஒன்று தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கு விதிகளும் கதிர் பாடங்களையும் விளக்குக. எதிரொலி அப்படின்னா என்ன? அது எதிரொலி கேட்பதற்கான நிபந்தனைகள், அதோட மருத்துவ பயன்கள் என்ன, என்னது அது கரு வந்து எப்படி நல்லா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எதிரொலி வந்து பயன்படுது அப்படின்றலாம் எழுதணும். அப்புறம் தெவிட்டிய கரைசல் என்ன, தெவிட்டாத கரைசல் என்ன, மீளாவினை வேறுபடுத்துக. ரத்தத்தோட பணிகள், ரத்தம் என்ன பண்ணுது, நம்மளோட வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு போகுது, என்ன பண்ணுது ஹார்மோன்கள் மற்றும் என்ன பண்ணுது நாளமில்லா சுரப்பியா அது செயல்படுது அப்படின்ற பாயிண்ட் எழுதணும். ஜிப்ரலின் வாழ்வியோட விளைவுகள் என்ன அப்படின்றத எழுதணும். வகை 1 வகை 2 நீரிழிவு நோய்களை வந்து வேறுபடுத்துக, அந்த கொஸ்டின் எழுதணும். உயிர் வாயுவை பயன்படுத்துவதற்கான நன்மைகள், அப்புறம் மூலக்கூறு நிறை. ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? என்னது அந்த பாயில் விதி, அப்புறம் வந்து என்னது வேறுபடுத்துக, குவிலன்ஸ் குளிலன்ஸ், இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இதுல இருந்து கொஸ்டின் இல்லாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்லாம் தயவு செஞ்சு படிச்சிருங்க. வரப்போற ஆஃப் எக்ஸாம்ல நான் இந்த PDF அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். ஓகேவா? ஃப்ரீ PDF. ஓகேவா? இந்த ஃப்ரீ PDF அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி வந்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்லாம் நம்ம படிச்சிட்டோமா, ஓகே இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியல, தெரியாத கொஸ்டின் இருக்குல்ல, 10 கொஸ்டின் பாக்குறீங்க, 13 தெரியும், 14 தெரியும், 15 தெரியும், 16 தெரியும், 17 தெரியல. ஆனா வந்து இதுனா அந்த புக் இன்சைட்ல இருக்கு. என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு உங்களோட நோட்ஸ் கைடு எடுங்க, அதுல எடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து நமக்கு தெரியல. ஓகேவா? அதை படிங்க. அது மாதிரி இந்த 8 கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, 8 கொஸ்டின் பேப்பர்ல தெரியாத கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிடுங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதையும் நான் PDF அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். இந்த PDF அப்படின்றது ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.